வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். திருக்குடும்பமாகிய சேசுநாதர், தேவமாதா, சூசையப்பர் இந்த உலகத்தில் சஞ்சரித்ததை தியானிப்போம். திருக்குடும்பத்தில் தரித்திரத்தின் நேசம். திருக்குடும்பமாகிய சேசுநாதரும் தேவமாதாவும் சூசையப்பரும் உலக சம்பத்துக்களை விரும்பாமல் சர்வேஸ்வரனை மாத்திரமே விரும்பி தரித்திரத்தையும் தரித்திரத்துக்கடுத்த இக்கட்டுகளையும் துயரங்களையும் அனுபவித்தார்கள் என்பதற்கு சந்தேகமில்லை. ஆகிலும் உலக செல்வங்களை பயன்படுத்தாமல் ஞான நன்மைகளை மட்டும் தேடி சகல புண்ணியங்களையும் செய்து கொண்டு வந்ததினால் மற்ற குடும்பங்களை விட அத்திரு குடும்பமானது பேரின்ப பாக்கியமுள்ளதுமாய் சர்வீஸ்வரனுக்கு உகந்ததுமாய் சம்மணசுக்களால் வணங்கப்படுவதற்கு பாத்திரமானதுமாய் இருந்தது. ஆதலால் இந்த உலகில் சர்வீஸ்வரனுடைய வரப்பிரசாதமும் புண்ணியமும் சம்பத்து முதலான உலக நன்மைகளால் மெய்யான பாக்கியம் வரமாட்டாதென்று அறிய கடவீர்களாக. உலக மகிமையின் வெறுப்பு. பிறந்த நாள் முதற்கொண்டு சீசநாதர் அற்புதங்களை செய்யும் வல்லபமுள்ளவராயிருந்தபோதிலும் அற்புதங்களை செய்ய தாம் குறித்த காலம் இன்னும் வராததினால் நமக்கு தாழ்ச்சி என்னும் புண்ணியத்தை காண்பிக்கிறதற்காக தமது வல்லமையை மறைத்துக்கொண்டு உலக கீர்த்தியை வெறுத்து வெளி செல்லாமல் மனிதர்களுக்கு அறியாதவர் போல் இருந்தார். திவ்ய சேசு தமது திருமாதாவுடன் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பருடனும் தங்கியிருந்து 30 வயது வரையில் அவர்கள் சொற்கேட்டு அவர்களுக்கு உதவியாக அவர்களோடு கூட வேலை செய்து அவர்கள் வருத்தப்படும் சமயத்தில் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி பணிவான குணமுள்ள மகன் தன்னை பெற்ற தாய் தந்தையர்க்கு கீழ்ப்படிவது போல் இருவருக்கும் கீழ்ப்படிந்து வந்தார். கன்னி மாரியும் சூசையப்பருமோவென்றால் மெய்யான சர்வீஸ்வரனும் மெய்யான மனிதனுமான சேசநாதர் தங்களுக்கு மிகுந்த தாழ்ச்சியோடு கீழ்ப்படிவதைக் கண்டு எவ்வளவு அதிசயப்பட்டார்கள் என்று எடுத்துரைக்க முடியாது. சகல உலகங்களுக்கும் ஆண்டவரான சேசநாதர் தம்மால் உண்டாக்கப்பட்ட 2 சிருஷ்டிகளின் சொற்கீட்டு அதிசயத்துக்குரிய தாழ்ச்சியோடு கீழ்ப்படிந்தார் என்று நினைத்து நீங்களும் அவருக்கு பதிலாக சர்வீஸ்வரனால் வைக்கப்பட்ட பெரியோர்களுக்கு கீழ்ப்படிய கடவீர்களாக. பிறர் சிநேகம். இம்மூன்று புண்ணிய மாதிரிகையும் காணப்பட்டது. சேசநாதர், கன்னிமாரியாள், சூசையப்பர் இம்மூவரும் இருந்த வீட்டில் சமாதானமும் பக்தியும் சிநேகமும் எந்த அளவில் சிறந்திருந்ததென்று யாரால் சொல்லக்கூடும்? அதில் 30 ஆண்டளவாக நடந்த புதுமைக்கடுத்த சம்பவங்களை சுலபமாக வெளிப்படுத்த முடியாது. இந்த திருக்குடும்பத்தில் சண்டை, கோபம், வர்மம் முதலான துர்க்குணங்களாவது, மரியாதை குறைச்சல், ஆசார குறைச்சல், சிநேகம், பக்தி, அன்பு குறைச்சலாவது காணப்பட்டதில்லை. மூவரும் எப்போதும் மலர்ந்த முகத்தோடும் அன்போடும் சந்தோஷத்தோடும் பேசி புடங்கி வந்தபடியால்
அடுத்த வீட்டுக்காரர் இத்திருக்குடும்பத்தின் வீட்டில் பரலோகத்துக்கு சரியான பாக்கியம் விளங்குகிறதை அறிந்து தாங்கள் மனக்கிலேசப்படும் வேளையில் குடும்பத்தினிடத்தில் வந்து சேரும் சூசையப்பர் கன்னி மாரியாயைக் கண்டு அவர்களிடம் மகிழ்ச்சியையும் மன ஆறுதலையும் அடைந்தார்கள். நீங்கள் கிறிஸ்தவர்களானதால் திருக்குடும்பத்தில் நடந்தது போலவே சண்டை, கோபம், வர்மம் முதலான துர்க்குணங்களை அடக்கி தகாத வார்த்தைகளை விலக்கி உங்கள் பொறுமையினால் சமாதானம், பிறர் ஸ்நேகம், ஞான சந்தோஷம் இவை முதலான புண்ணியங்களை விளைவிக்கும்படிக்கு பிரயாசைப்பட கடவீர்கள். ஜெபம். என் இரட்சகருடைய தாயாரே, உமது திருக்குமாரனாகிய சேசுநாதரை பார்க்கும்பொழுதெல்லாம் நீர் அடைந்த சந்தோஷத்தை குறித்து நான் இந்த உலகில் நல்ல ஒழுக்கத்துடன் நடக்கும்படிக்கு எனக்கு உதவி செய்தருளும். பகை, கோபம் முதலான துர்க்குணங்களை என் ஆத்துமத்தில் நுழைய விடாமலும் எவ்விடத்திலும் எக்காலத்திலும் எவருக்காகிலும் மனஸ்தாபம் வருவியாமலும் எல்லாரோடும் சமாதானமாயிருந்து நான் கஸ்திப்படும் வேளையில் அதை பொறுமையோடு அனுபவித்து சமாதானம் உள்ளவர்களுக்கு சர்வீஸ்வரனால் கொடுக்கப்படுகிற சம்பாவனை எனக்கும் கிடைக்கும்படிக்கு மன்றாடுகிறேன். புனித பெர்னாண்டு தேவமாதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்து அழுது பாவியாலிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த அர்ச்சிய சிஷ்டமரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாதுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.